பேசுங்க சார். டீச்சர் உட்காருங்க டீச்சர். பேசுங்க சார். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நமக்கு இந்த 6 நாட்கள் கொடுக்கப்பட்ட கணினி பயிற்சி என்பது மிக சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. நமக்கு வழங்கப்பட்ட இந்த 6 நாள் பயிற்சியில் முதலில் எப்படி ஃபைல் கிரியேஷன் செய்வது, ஃபோல்டர் கிரியேஷன் செய்வது, அதற்கு அடுத்தாற் போன்று எப்படி எம்எஸ் வேர்டு அந்த வார்த்தைகளை அந்த நோட் பேட் என்று சொல்லக்கூடிய அந்த எம்எஸ் வேர்டு எப்படி டைப் பண்ணுவது, அதை எப்படி நம்மளுடைய பாடத்தோடு தொடர்புபடுத்தி மாணவர்களுக்கு போதிக்க முடியும் என்பதை சொன்ன விதமும், அதே நேரத்தில் எம்எஸ் ஆஃபீஸ் அதில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வழங்கப்பட்ட எக்ஸல், அந்த எக்ஸல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட கால்குலேஷன், அதாவது நம்மளுடைய மார்க்கே பிள்ளைகளுடைய மதிப்பெண்ணை எப்படி பட்டியலிடுவது, அதற்கு ரேங்க் போடுவது, ஓவரால் ஆவரேஜ் போடுவது போன்ற விதங்கள் மிக சிறப்பாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இது ஆசிரியர்களான நமக்கு மிகவும் பயனுள்ளதாக, இதை நம்முடைய பள்ளியில் இதை செய்து பார்ப்பதற்கும் இதன்படி நம்முடைய வேலைகளை எளிமைப்படுத்துவதற்கும் மிக சிறப்பாக அமைந்தது. அதற்கு அடுத்தாப்புல நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இமெயில் கிரியேஷன். ஸோ அந்த இன்றைக்கு உலகம் இந்த இமெயிலால் மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த வலைதளம் மிகவும் முக்கியமான ஒரு ஊடகமாக இருந்து கொண்டிருப்பதால் இந்த வலைதளத்தில் நம்முடைய மின்னஞ்சலுக்கான அந்த கணக்கு தொடங்குவதற்கு நம்முடைய பயிற்றுனர் மிக சிறப்பாக கணக்கு தொடங்கி வைத்தார். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இனிமேல் அவர்கள் வலைதளங்களில் வலம் வந்து கொண்டுதான் இருப்பார்கள், நிறைய தகவல்களை பெறுவதற்காக. இது ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு கொண்டு செல்வதற்கும், அதற்கு அடுத்தாப்புல நமக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய முகநூல் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், அதிலும் நம்முடைய கணக்கை தொடங்குவதற்கும், அது எப்படி உலகத்தில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது, ஒருவரோடு ஒருவர் எப்படி முகம் பார்த்து பேச வேண்டும், நம்முடைய தகவல்களை எப்படி பரிமாறிக்கொள்ள வேண்டும், இது நம்முடைய வகுப்பறைக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பது போன்ற தகவல்கள் மிக சிறப்பாக நம்முடைய பயிற்றுனர் பரமேஸ்வரன் அவர்களால் வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு ஹாட்மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயிலையும் சொன்னார். இந்த ஹாட்மெயில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ஹாட்டானது தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க வீடு இப்போ சென்னையில் போன வெள்ளம் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சான்றுகள் எல்லாம் தண்ணியில் அடித்து செல்லப்படலாம், அல்லது வேறு ஏதாவது தீப்பற்றி கொண்டு எரிந்து போகலாம். அந்த மாதிரி தருணங்களில் நம்மளுடைய சான்றுகளை எல்லாம் ஸ்கேன் செய்யப்பட்டு அந்த ஹாட்மெயில்ல நம்ம போய் சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்க நாம் தேவைப்படுகின்ற பொழுது தேவையான நேரங்களில் தேவையான இடங்களில் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் அது ரொம்ப மிகவும் பயனுள்ள கருத்து. அந்த கருத்து பயனுள்ளதோடு மட்டுமல்ல, நாம் நம்முடைய சான்றுகளை சுமந்து செல்லுகின்ற சுமையும் குறைந்துவிடும். இது போன்று இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை நாம் பிரிண்ட் அவுட் செய்து அதை வைத்து நாம் வேறு ஒன்று வாங்குவதற்கு வாய்ப்பாக அமையும். கடைசியாக நமக்கு பார்த்தீங்கன்னாக்க வழங்கப்பட்ட இந்த பயிற்சிகள் அவர் ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்ட விதம், ஆசிரியர்களுடைய சந்தேகங்களுக்கு அவர் வழங்கிய தெளிவு, இது அனைத்துமே மிகவும் தெளிவாக சிறப்பாக அருமையாக இருந்தது என்று சொல்லுவதில் மிகவும் பெருமை கொள்ளுகிறோம். ஆகவே இப்பயிற்சி நாம் மட்டும் கற்றால் பத்தாது, நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது நம்மால் கொண்டு செல்ல முடியும். அதே நேரத்தில் மீண்டும் அடுத்ததாக வர இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்மளுடைய பயிற்றுனர் மிக அழகாக அவர்களுடைய சந்தேகங்களுக்கு அவர் பயிற்றுனருக்கும் இந்த பயிற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நம்மளுடைய கோஆர்டினேட்டர்
அவர்களுக்கும் மற்ற அரசாங்கத்திற்கும் அனைவர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி.